தூத்துக்குடி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரவீனா ரோஜனை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திரேஷ்புரம் பகுதியில் பேசி வருகிறார். அதனை தற்போது நேரலையில் பார்க்கலாம். குளிர்விக்க வேண்டிய அவசியம் இருந்தால் கடற்கரை ஓரங்களிலேயே நீர்நிலை பகுதி எங்கிருக்கோ அங்கேயே கட்டுவான். அந்த அணுகுலையை குளிர்விக்கணும். அதுக்கு தண்ணீரை பீச்சு அடிச்சுட்டே இருக்கணும். அப்படி பீச்சு அடிச்சுட்டு அந்த குளிர்விச்சு வெளியே வர தண்ணியை கடலுக்குள்ள விடுவான். கடலுக்குள்ள அந்த நீர் போறதெல்லாம் எல்லா உயிரினங்களும் நன்கு அழித்தாகும். அதை நாம் குடிப்போம். அதை அந்த மீனை நாம் உண்ணுவோம். உங்களுக்கு தெரியாத பெசன்ட் நகரில் பல லட்சக்கணக்கான மீன்கள் சத்து தலை வந்துச்சு. அது குறித்து ஒரு தொலைக்காட்சி வாதம் பண்ணல, ஒரு தலைவனும் அறிக்கவில்லை. 90க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் செத்து வெளியேறிச்சு. அது கேட்டால் அது பாகம் மாறிடுச்சுன்றான். பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்து கடலுக்குள்ளே வாழ்கிற ஒரு உயிரினம் பாகம் மாறி போறதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் தலைவர்களாம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு பாதையாக மாறிக்கொண்டு போவதற்கு என்ன இந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய போன வாரம் பேசியதை இந்த வாரம் பேசுகிறது. ஒருத்தர் போன வாரம் ஒரு கட்சியில் இருக்கிறார். இந்த காலையில் அதிகாலையில் எங்கிருப்பார் என்று தெரியவில்லை. கூட படுத்திருந்தவன் தேடுகிறான். அவர் வேற கட்சி தலைவரோடு மாலை போட்டு நிற்கிறார். இந்த கொடுமையில் இருக்கிறார். இதை நன்கு கவனியுங்கள். இந்த தண்ணீர் அணுகுலையை குளிர வைக்கிற தண்ணீர் வெளியேறுகிற போது அந்த தண்ணீர் தரையிலே பட்டு முளைக்கிற புல்லை மாடு தின்று மாடு பால் கறக்கும் போது பாலை பீச்சி அதை நெய்யாக எடுத்து ஒரு கண்ணாடி போத்தலில் அடைச்சு வச்சு ஒரு இருட்டு அறைக்குள் ஒரு அறைக்குள் வைத்து மின்சாரத்தை எல்லாம் அணைத்து விட்டு நடு அறையிலே அந்த போத்தலை நீங்கள் வைத்து விட்டால், அந்த பாட்டிலை வைத்து விட்டால் பளிச்சென்று பகல்போது எரியுங்கிறார். இவ்வளவு உருமாறுதல் ஆகியும் அதன் கதிர்வீச்சின் தன்மை குறையவில்லை என்கிறார். எல்லாருக்கும் தெரியும் இந்த அணுக்கழிவை எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அது நன்கு கட்டமைக்கப்பட்ட உலோக தகடுகளுக்கு பச்சு அதை வெல்டிங் வச்சு மூடி பல கிலோமீட்டர் பல ஆழத்துக்கு தோண்டி பூமியை மூடி வைக்கணுமா. அது 50,000 ஆண்டுகளுக்கு அதன் கதிர்வீச்சு குறையாது. எவனாவது ஒருத்த நாளைக்கு வீடு கட்டணும்னு நிலத்தை தோண்டான்னு வச்சுக்க மொத்த பேரும் ஜாக வேண்டியதான். இதை என்னன்னு இந்த அணுக்கழிவை கர்நாடகாவில் இருக்கிற இந்த தங்கச்சுரங்க காரியா இருக்கிற இடங்கள்ல புதைக்கலாமா அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சான். மொத்த கட்சிக்காரன் அவங்க கட்சி கொடி கீழே போட்டு கர்நாடகா கொடி ஒன்று இருக்கு. கர்நாடகாக்கு என்று ஒரு கொடி இருக்கு. அந்த நாட்டில் அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ இந்திய அமைச்சரோ எவனா இருந்தாலும் தேசிய கொடிக்கு பக்கத்துல கன்னட கொடி கட்டி கட்சி கொடி கட்டி பார்க்க மாட்டான். அவன் எல்லாரும் மொத்தமா வந்து தோளத்துக்கு வந்துட்டான். அங்க புதைக்கணுங்கிற கருத்தை விதைச்சதுக்கு. ஆனால் அது இடிந்த கரையிலேயே புதைக்கலாம் என்ற கருத்து சொன்னதுக்கு ஒரே ஒரு மகன் தான் எதிர்த்து கலந்து இந்த பேரழிவை கொண்ட இவ்வளவு ஆபத்தை கொண்ட அணு உலையை 86 வெடித்த அணு உலையை 88 ஒப்பந்தம் போட்டு இந்த மண்ணுக்கு கொண்டு வந்த மகன் ராஜீவ் காந்தி அவர்கள். அவர் வெட்டிட்டாங்க. எந்த கை ஒப்பந்தம் போட்டுச்சோ அந்த கைக்கு தான் நீ ஓட்டு போட்டு ஒரு தலையில கொள்ளிய வச்சுக்கிட்ட. நல்லா நீ கவனிச்சுக்கணும். இந்த அணு உலை முதலில் வந்ததை நன்கு உடன் பிறந்தார்களே பேரன்மிக்க என் பெற்றோர்களே கேரளாவுக்கு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கேரளாவுக்கு வரும்போது இந்த இடிந்த கரையில் அணு உலை இருக்க வேண்டும், அதை மூட வேண்டாம் என்று இங்கே போராடிய காங்கிரஸ், இங்கே போராடிய கம்யூனிஸ்ட், 2 கட்சியும் சேர்ந்து கேரளாவுக்கு அணு உலை வரக்கூடாது என்று போராடினார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தமிழர்கள் சிந்திக்கணும். அவன் சொன்னது நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முதன்மையானது என்று கருதுகிறான். ஏன் கருத்தான்? அங்க நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன், நல்ல மான தமிழச்சி பால்வழித்த நம்மை போல ஒருத்தன் இல்லாதனால அங்க தூய மலையாளி இருக்கிறான். அவனை பெற்றவன் நல்ல உணர்வுடவனா இருக்கான். அவன் மண்ணை காக்க அவன் போராடுறான். இங்க உனக்கு தலைவன் அப்படி வந்திருக்கான பாரு, நீ போறான்னா அதை தடுக்கிற வழக்கப்பட்டு அதுக்கு பல தடவை நம்மளை கோர்ட் வாசலுக்கு நீதிமன்றம் சிறைக்கு மாநிலத்திற்கு போராடிட்டு இருந்தான். இந்த தலைவர்கள் தான் இப்போதும் தேர்தலுக்கு உங்களை வாக்களிக்கிறார்கள். நீ மறுபடியும் எனக்கு போட வேணாம், நீ அவனுக்கே போடு. ஆனால் படுக்கும் போது வாயில ஒரு வாக்கியை சேர்த்து எனக்கு போட வேணாம். எனக்கு போட்டு நீ என்னை போட போற? நீ நானும் 15 வருஷமா தான் கத்துறேன். இதுக்கு மேல பேசுறேன் செத்து வாங்கி கூட டாக்டர் சொல்லிட்டேன். ரொம்ப கத்தாதப்பா, எப்பா வீட்டில் போய் இப்படி சுத்துற அப்படின்னு. கூட பிறந்துட்டேன், உங்க கூட பிறந்துட்டேன். வீட்டுக்கு போக முடியும்.
காதலித்த போது வேற ஒருத்தரை கட்டிட்டு போனாலும் மறக்க முடியாம தவிப்போம் இல்ல, அப்படி தவிச்சு கிடக்கிற உங்க மகன், புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட். நீ ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்தது இந்த 2 கட்சிக்கு, ஜெயலலிதாமையாருக்கு கருணாநிதி தெரியாம வேறாண்டா குடும்பத்துக்காரன் நான் அனில் அகர்வால் வந்து நட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. என்னை பெற்றவர்கள எனக்கு உடன் இருந்த தங்கில நட்டு வச்சுட்டு போயிட்டானா இல்ல. இடம் எடுத்து கொடுத்தா அயோக்கியப்ப யாரு? இவங்கதான். திறந்து வச்சா அயோக்கியப்ப யாரு? இவங்கதான். போராடும் போது நம்மளை சுட்டு கொண்டது அயோக்கியப்ப யாரு? இவங்கதான். அவங்களுக்கு ஓட்டம் போட்டு வலிமையை கொடுத்தது யாரு? இவங்கதான். இவங்கதான். அதாவது முட்டை பார்க்கலாம், பூமுட்டையை பார்க்க கூடாது. நம்ம ஒரு தடவை தவறு செய்யலாம் என்று உடன் பிறந்தார்களே, ஒவ்வொரு தடவையும் தவறு செய்யக்கூடாது. அது பைத்தியக்காரங்க செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். இந்த அணு உலையை பற்றி பேசும்போது, இந்த ஸ்டெர்லைட்டை பற்றி பேசும்போது, ஸ்டெர்லைட் அது ரொம்ப பாதுகாப்பானது. ஒருத்தர்லாம் சொன்னார், அணு உலை மேல விமானம் வந்து மோதினால் பாதுகாப்பானது. நான் என்ன சொன்னேன், ஐயா ஒரே தடவை ஒரு பிளைட்ல ஏறி உட்கார்ந்து கொஞ்சம் மோதி காட்டுங்க. அப்படி இருக்கு ஸ்டெர்லைட். இதே கதை தான். அவங்க தண்ணி கெட்டு போச்சு, மஞ்சளா வருது, குடிக்க முடியல, நுரையீரல் தொற்று, புற்று எல்லாம் வந்து நாங்க சாகுறோம், கண்ணெரிச்சல் வருது, மூச்சு திணறல் வருது சொன்னா நோ, பாதுகாப்பானது பேசுற அயோக்கிய பயிர்கள். அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு பக்கத்துல ஒரு பங்களாவை கட்டி வாழலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.